ஆசானோட இறக்கம் தான். நம்மளுடைய செயல் எண்ணம் நடக்கையால தான் ஆசானுடைய இறக்கத்தை நம்மளால பெற முடியும். இப்போ ஒரு பணம் ஒன்று இருந்தால் தானே இங்கே தண்ணி வரும். மண்வெட்டியை வச்சுக்கிட்டு விவகாரம் பேசினா இங்கே எப்படி தண்ணி வரும்? அதே மாதிரி தான் ஆசானுடைய இறக்கம் மிகவும் கனம் கொண்டது. கொஞ்சம் கீழ்னா கூட உடனே ஆசானுடைய இறக்கம் இங்கே பாஞ்சிடும். இப்போ நம்ம பெருமாள் சொல்கிறாங்க, நீ பெற்ற உபதேசத்தால் இவன் விலக மாட்டான். உபதேசம் எதுக்குன்னா, உன்னை போலவே மனித ரூபம் எடுத்து வந்துள்ள குருக்கொண்டால் அவங்களுடைய ஆற்றல் எப்பேற்பட்டதுன்னு அறிவதற்கும், அவங்கள உணர்வதற்கும், வாக்மியாகுவதற்கும், வேதம் விளங்குவதற்கும் தான் உபதேசம். எவனுக்கு தெரியாத உபதேசமா நீ வாங்கிவிட்ட, அவன் படிக்காத படிப்பா நீ படிச்சு விட்ட, இபுலீசன் பண்ணாத வணக்கமே கிடையாது. அவன் முன்னையில இருந்து கூட சஜிதா செய்திருக்கின்றான். ஆனா நீ அப்படியா செய்திருக்கின்ற? உன் செயலை பற்றி எவன் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பெருமான் கேட்குறாங்க. அப்போ எப்படி இப்போ ஒரு முரட்டு மாடு இருக்குதோ அதுக்கு சொரிஞ்சு கொடுத்து தன்னிடம் பிரியமா இருக்கும்படி ஆக்கி கொள்றவன் தானே நீனு. ஆகவே நீ அழுதோ தொழுதோ உன் தேவபிரானவங்களுடைய இறக்கத்தை பிரியத்தை நீ தேடி வைத்துக் கொள்ளணும். ஏன்னா அவங்க ஒருவர் தான் யமனச்சத்தை கடத்தும் செயலை செய்கின்றவங்க. இப்போ நம்ம பெருமான் சொல்றாங்க, எம்மிடம்